ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 29. ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளோட சூரிய நமஸ்காரத்தை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு புக்கில் ஒரு நியூஸ் படித்தேன். என்ன அப்படின்னா, கேரளாவில் ஒரு பத்மாவதின்னு நினைக்கிறேன் பேர். அந்த பாட்டி அவங்களுடைய முக்கால்வாசி நாள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீரியல் பார்க்குறதுலேயே அவங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துருக்கு. தமிழ், தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய பையன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கான். ஸோ அம்மாட்ட பேசலாம், அம்மாவோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவும் அவங்க அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை விட அந்த சீரியலில் ஸ்பெண்ட் பண்ண நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுதான். ஸோ அப்போ அந்த பையன் பொறுமையாக ஒரு நாள் உட்காந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு. ஒரு அந்த ஏஜில், ஒரு வயசான அந்த ஏஜில் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு. ஆஹா, பசங்கக்கிட்ட கூட பேசாமல் நம்ம இப்படி சீரியலில் அடிமையாக இருந்திருக்கமேன்னு, சரிப்பா இனிமேல் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி தைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புதுசாக அந்த பையன் நிறையா நூல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் எம்ப்ராய்ட்ரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட எம்ப்ராய்ட்ரி பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இவங்களோட எம்ப்ராய்ட்ரியை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வீடுகளோட செவுர்களை அந்த எம்ப்ராய்ட்ரி அலங்கரிச்சிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறது, யூஎஸ், அதாவது வெளிநாடுகளில் கூட அவங்களோட எம்ப்ராய்டரி போட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இதுவாக இருக்காங்க. ஸோ என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது உண்மையிலேயே நம்ம ஹாப்பியாகும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அதை செய்வோம். ஸோ இன்றைக்கியான பயிற்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டே 29 முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு சேலஞ்சாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 1 hour 4 minutes இருக்கு இல்லையா, இந்த மீடியம் ஃபேஸ் இதை எடுத்துக்கிட்டேன். பட் இந்த 1 hour 4 minutes ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து எனக்கு அதில் இப்போ 12 ரவுண்டு ஒரு செட் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் அதை 10 ரவுண்டில் எனக்கு முடிக்கிறதுக்கு வந்தது. ஸோ அந்த 2 ரவுண்டு இருக்குது இல்லையா, ஒரு ரவுண்டு இதில் ஒரு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வருது. ஸோ இதில் ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் எனக்கு ஃப்ரீ கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். எப்போவும் என்னென்னா, ஒரு ரவுண்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளேயே இப்போ 7 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு 5.5 மினிட்ஸில் நான் முடித்தேன் அப்படின்னா, அந்த 1.5 மினிட்ஸ் எனக்கு ரெஸ்ட் கிடச்சிது. ஸோ அதில் இன்றைக்கி கரெக்டாக 1 hour 4 minutesனால் 1 hour 4 minutesக்கு பக்காவாக 108ஐயும் கடன்னு முடிச்சாச்சு. மேபி ஏதோ ஒரு கால் ஏதோ ஒன்று வந்ததுங்கிறப்ப அப்போ மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு போனேன். அது ஒன்று தான், மேபி அதில் ஒரு நிமிஷம் போயிருக்கும். ஸோ 1 hour 5 minutesல எக்ஸாக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ செம்ம ஸ்வெட்டிங். கரெக்டாக ஒரு செகண்ட் செட், அதாவது 22 அந்த ரவுண்டு வரும்போது ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பாடி அப்போ தான் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி அதுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த 108 ரவுண்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்டிங் தான். ஸோ எனிவே, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ டே 29 முடிச்சிட்டோம். டே 30, நாளைக்கு டே 30 பண்ணிவிடுவோம். இன்னொரு 2 நாள் எக்ஸ்ட்ரா அது உறுத்திக்கிட்டே இருக்குது, அன்றைக்கி பண்ண முடியாமல் போச்சே அப்படின்ட்டு. அது மட்டும் எப்படியாவது கொஞ்சம் கவரப் பண்ணணும். பார்ப்போம், உடம்பு எப்படி ஒத்துழைக்குது, வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவோம். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் நாளுக்கு நாள் அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் நிறையா கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்னும் என்ன சொல்கிறது, தேங்க்ஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே ஓட்டிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கலாம். பாய்.